இங்க ஒரு கம்பெனில வெறும் சர்க்கிள்ஸ் வரையறதுக்காக மில்லியன் கணக்குல பணத்தை சம்பளமா கொடுக்கறாங்க. அந்த கம்பெனில புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்றா. முத நாள் அவ ஆபீஸ் போறதுக்காக லிப்ட்ல ஏறலான்னு போனா அவங்க கம்பெனி ரூல்ஸ் படி 23 ஃப்ளோரும் படியில தான் போகணும்னு சொல்றாங்க. அவளும் கஷ்டப்பட்டு ஏறி தட்டு தடுமாறி அந்த ஆபீஸ்ல போய் நிக்கிறா. பார்த்தா இங்க ஒரு பெரிய ரூம்ல ஒரு சிலர் மட்டும்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவ நேரா உள்ள போயெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறா. ஆனா குறுக்க இருக்க கார்பெட்ல மட்டும்தான் நடக்கணும்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு வேற வழியே இல்லாம அவங்க சொன்னது மாதிரியே நடந்து அவ சேர்ல வந்து உட்கார்றா. அப்போ மேனேஜர் ஒரு பேப்பரை கொடுத்து அதுல சர்க்கிள்ஸ வரைய சொல்றான். அதை கேட்டு குழம்பி போனவ அதை வரைஞ்சிட்டு போனா அவன் மறுபடியும் அதை அழிச்சிட்டு இன்னொரு ஷேப்பா வரைய சொல்றான். இப்படியே அவ ரொட்டீன் போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் அவ தப்பா வரைஞ்சிருக்கான்னு மேனேஜர் பேப்பரை தூக்கி அவ மூஞ்சிலே அடிச்சிடறான். அப்போ அவ சோகம் அடிக்கிறப்ப அவ கொலிக்கு ஒருத்தன் இந்த வேலைக்காக நமக்கு கிடைக்கிற சம்பளம் தெரிஞ்சா நீயும் ஹாப்பியா வேலை பார்ப்பன்னு சொல்றான். பார்த்தா அடுத்த நிமிஷமே அவ அக்கவுண்ட்ல $6 மில்லியன் கிரெடிட் ஆகுது. அதை பார்த்து ஷாக் ஆனவ அப்பதுல இருந்து எந்த கேள்வி கேட்காம ரொம்ப ஜாலியா அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவ அம்மா அவளுக்கு கால் பண்ணி அவங்க பண்ற எல்லாமே லைவ்ல வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு பணக்கார மனுஷங்க பணத்துக்காக என்ன வேணா செய்வாங்கன்னு. அவன் சொல்ற எல்லாத்தையும் பிளைண்டா அவங்கள பண்ண வச்சு அதை லைவா போட்டுக்கிட்டு இருப்பான்.